குட் மார்னிங் டு எஸ்விபி ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா +2 அக்கௌண்டன்சியில் யூனிட் 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸில் இல்லஸ்ட்ரேஷன் 20 அண்ட் எக்ஸைஸ் 20 ரெண்டு சம் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு ஃபார்முலா டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரி பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ கமிஷன், நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன், ஓகேவா? இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள், நார்மலாக நமக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து அதை வந்து கமிஷன் போடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? ஆல்ரெடி ஒரு கமிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதை திரும்பவும் கமிஷன் ஆஃப் பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் போடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணணும். இது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு சம் பார்க்கும்போது புரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இது ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வாங்க இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 20 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முரளி அண்ட் சேது ஆர் எ பார்ட்னர் இன் எ ஃபர்ம். முரளி இஸ் கெட் எ கமிஷன் 10% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். பார்த்தீங்களா, பிஃபோர் ப்ராஃபிட் எனி கமிஷன் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இது யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? சேது இஸ் கெட் கமிஷன் 10% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். மற்ற அடுத்த கமிஷனுக்கு வந்து அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு கமிஷன் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,10,000. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் ஆஃப் கமிஷன் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா முரளிக்கு, ஓகேவா? முரளிக்கு ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ முரளி கமிஷன் டு முரளி அப்படின்னு போட்டுக்கணும். இப்போது இந்த 1,20,000 நம்ம 1,20,000 போட்டுக்கணும். இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. இது நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டுக்கணும். இந்த 1,10,000 அப்படிங்கிறது 1,10,000 நம்ம போட்டுக்கிட்டோம். இந்த 10 டிவைடட் பை 100 அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க பிஃபோர் சார்ஜிங்கில், ஆமாவா? அப்போ 10 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? பாருங்கள், இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷனுங்கிறது தான் நமக்கு 10% கொடுத்துருக்காங்க. அப்போ 10 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு 11,000 கிடைக்கும். இது என்ன அப்படின்னா பிஃபோர் கமிஷனுக்கு நம்ம போட்ட ஃபார்முலா. அடுத்து செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், எதுக்கு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சேதுக்கு. பாருங்கள், சேது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுற போகிறோம். அப்போ ஃபாலோ பண்ணும்போது என்ன மேம் பண்ணணும்? சேதுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளி கமிஷனோட நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கும்போது இந்த 1,10,000 நம்ம எடுத்து போட்டுக்கிட்டு நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் இருக்கு இல்லையா, பிஃபோர் கமிஷன் கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 11,000. அந்த 11,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 99,000 நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஓகேவா? அப்போ அந்த 99,000 வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆஃப்டர் நெட் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் பாருங்கள், சேது கமிஷன் அப்படிங்கும்போது நம்ம செகண்ட் ஃபார்முலா ஃபாலோ பண்ண போகிறோம். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் முரளி கமிஷன் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் 100 + பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இது வந்து நமக்கு ஃபார்முலா. இங்கே மேலே போகிற அதே பர்சன்டேஜ் தான் கீழேயும் நம்ம பர்சன்டேஜ் போடுவோம், ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் 99,000 அப்படிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. அந்த 99,000 நம்ம போட்டுக்கிட்டோம். 10 டிவைடட் பை 100 எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க? 10% கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களா? அப்போ 10 டிவைடட் பை 100ங்கிறது நமக்கு ஃபார்முலா. அதோட பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் இங்கே மேலே இருக்கிற 10 இங்கே கீழே போடுறோம். போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 9,000 ஆன்சர் கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த 9,000. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்மேட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு சம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கால்குலேஷன் டூ முரளியோட கமிஷனை வந்து கால்குலேட் பண்ணிட்டோம், சேதுவோட கமிஷனை கால்குலேட் பண்ணிட்டோம். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இது செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இதே பேசிஸில் நமக்கு எக்ஸைஸ் 20 இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். சிபி அண்ட் மனோஜ் ஆர் எ பார்ட்னர் இன் எ ஃபர்ம். சிபி இஸ் டு பி எ கெட் கமிஷன். இங்கே சிபிக்கும் 20% கொடுத்துருக்காங்க, மனோஜுக்கும் 20% கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கமிஷனுக்கு 60,000 கொடுத்துருக்காங்க, ஆமாவா? இப்போ இதை வச்சு நம்ம போடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? கமிஷன் டு பி சிபி, ஓகேவா? ஸோ சிபிக்கு போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கணும். நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷனுக்கு ஃபார்முலா என்ன? பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைடட் பை 100. அப்போது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 60,000. பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் 20% கொடுத்துருந்தாங்களா? அப்போ 20 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 12,000 ஆன்சர் கிடைச்சிருக்கிறோம், ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த 12,000 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெஸ் பண்ண போகிறோம். எதுலேருந்து? 60,000 - 12,000 ஆஃப்டர் கமிஷனுக்கு,
ஓகேவா? ஸோ போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 48,000 கிடைக்கும். இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ஆஃப்டர் கமிஷன். அதில் தான் நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது யாரோட கமிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா மனோஜுக்கு. ஃபஸ்ட்டு பண்ணது சிபிக்கு. ஓகேவா? ஸோ மனோஜுக்கு பாருங்கள், டோட்டல் ரேட் ஆஃப் கமிஷன் வந்து 60,000. 60,000லேருந்து கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை நம்ம லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணும்போது நமக்கு 48,000 கிடைக்கும். ஓகேவா? இதை ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாமா? 48,000. செகண்ட் ஃபார்முலா நமக்கு என்ன? மனோஜ் கமிஷன் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சிபி கமிஷன் இன்டூ பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். அதுக்கப்புறம் 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். மேலே என்ன பர்சன்டேஜ் போகிறோமோ கீழேயும் அந்த பர்சன்டேஜ் தான். நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்மில் 10% கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு இப்போ எக்ஸைஸ் சம்மில் எத்தனை % கொடுத்துருக்காங்க? 20% கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 20%. ஸோ 48,000 இன்ட்டு 20 டிவைடட் பை 100 + 20. இதை இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்டெப் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 48,000 அப்படியே எடுத்து போட்டிருக்கோம், 20 அப்படியே எடுத்து போட்டிருக்கோம், இந்த 100 + 20 120 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது 48,000 இன்ட்டு 20 டிவைடட் பை 120 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 80,000 கிடைக்கும். 8,000 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சம்மு நீங்கள் நோட்டில் போட வேண்டிய சம்மு. ஓகேவா? ஸோ திரும்ப சொல்கிறேன், இல்லஸ்ட்ரேஷன் சம் யாரும் போட வேண்டாம், எக்ஸைஸ் சம் மட்டும் நோட்டில் போடுங்க. சரியா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக பாருங்கள், தமிழ் மீடியம் ஃபார்முலா பாருங்கள். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலான்னு. இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா, இது செகண்ட் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இந்த சம்மு போகிறதுக்கு முன்னாடி ஃபார்முலாவை நோட்டில் எழுது. ஃபார்முலாவை நோட்டில் எழுதுனேன் அப்படின்னா தான் நீ எக்ஸாமில் சம் பார்க்கும்போது என்னாகும், இந்த ஃபார்முலா வச்சு தான் நீ நம்ம சம்மு போட்டிருக்கோமா அப்படிங்கிறது உனக்கு தெரியும். சரியா? தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, அந்த ஃபார்முலாவை தெளிவாக எழுதிக்கோ. எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாருங்கள், நம்ம எக்ஸைஸு 20 அப்படின்னு போட்டு நீங்கள் சம்மு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியத்துக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டு 20 பாருங்கள், இங்கே எப்படி சம்மு புக்கில் போட்டிருக்காங்களோ அதே பேஸஸ் தான் நம்ம எக்ஸைஸ் 20 சொன்னோம், பயிற்சி வினா 20 சொன்னோம். பயிற்சி வினா 20 பாருங்கள், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வியூ பண்ணி காட்டிருக்கேன். ஸோ இந்த சம்மை இங்கிலீஷ் மீடியத்தில் நான் எப்படி போட்டனோ அதே மாதிரியே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன சம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.